இப்போ இஷான் அவங்க அப்பா ஸ்கூல் மாற்றி ஹாஸ்டல்லே தங்குற மாதிரி சேர்த்து விட்டு வந்துடுறாரு. இதனால அவங்க அம்மாவுமே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அந்த பையனுமே அதனால ரொம்ப சோகமாகவே இருக்கான். அடுத்த நாள் கிளாஸுக்கு வர டீச்சருமே புக் எடுத்து படிச்சு காட்ட சொல்கிறாங்க. எல்லா பசங்களுமே நல்லாவே படிக்கிறாங்க. ஆனால் இவனுக்குமே எல்லா லெட்டர்ஸும் டான்ஸ் ஆடுறமே தெரியறதுனால இவனால் படிக்க முடியலன்னு சொல்கிறான். இதனால அந்த டீச்சருமே அகைன் அவனை திட்டி விட்டுறாரு. இப்படியே அடுத்த பீரியட்ல மேக்ஸ் டீச்சரோ பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் அவனுமே அதை கவனிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவருமே கடுப்பாயி போர்டில் ஒரு புள்ளியை வச்சுட்டு அந்த சாப்பிசாலே அடிச்சு இப்போ நான் போர்டில் எங்கே புள்ளி வச்சேன்னு சொல்லி காட்ட சொல்கிறாரு. அவனுமே நான் சாரி சார், நான் தான் போர்டே கவனிக்கலன்னு தெரியல சார் சொல்லிடுறான். அவருமே அதனாலேயே கையை திருப்பிட்டு முட்டிலேயே ஸ்கேலால பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடுத்தபடியா இங்கிலீஷ் பீரியட்ல அந்த சாருமே ரொம்ப பயங்கரமா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அந்த பையனுக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பாக்குற அந்த பையனுக்கு கற்பனையில என்னென்னவோ தோண்டிட்டு இருக்கு. அவனுமே லீவுக்கு வீட்டுக்கு போனா கூட ரொம்பவுமே சோகமாவே இருக்கான். யாருக்கிட்டுமே பேசவும் மாட்டான். இந்த குட்டி பையனோட அம்மாவுமே அவன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவனுக்காக ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவனுமே பழையபடி டிராயிங் கூட வரைய முடியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சிடறான். இந்த குட்டி பையன் ஒரு கட்டத்துல தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிடறான். கீழே கூட குதிச்சிடலாம சொல்லி யோசிக்கிறான். நல்ல வேலை இவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த டைம்ல புது சார் வராறா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்போ புது சாருமே ஃபர்ஸ்ட் டேவே கோமாளி மாதிரி வேஷம் போட்டு எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. அவருமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வரைங்கன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட பேப்பரை கொடுக்குறாரு. எல்லா பசங்களுமே அவங்களுக்கு தோன்றதா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பையன் மட்டுமே எதையுமே வரையாம அமைதியா சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த ஒரு டீச்சருமே சரிப்பா உனக்கு தோணும் போது நீ வரன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருமே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அப்பயுமே வரையாம அவன் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நைட் ஹாஸ்டல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி தன்னோட பையன் கிட்ட பேசலாம சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இவனுமே போன்ல பேசாம என்ன நினைச்சானு தெரியல போன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா கிளாஸுக்கு வெளியில அவனை முட்டி போட வச்சிடுறாங்க. இதை பாக்குற அந்த டீச்சர் அந்த பையனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு அந்த பையனுமே என்னன்னு தெரியல சார், அவன் வந்ததுல இருந்து அப்படிதான் சார் இருக்கான். அவனால சரியா எழுத படிக்க முடியல, கேட்டா லெட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதா சொல்றான். இதை கேட்கிற அந்த டீச்சருமே அவனோட கிளாஸ் நோட்டெல்லாம் போய் எடுத்து பாக்குறாரு. அவனுமே நோட்டு ஃபுல்லா பயங்கரமா கிறுக்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம லெட்டர்ஸ் எல்லாம் அவன் மிரர் இமேஜா எழுதி வச்சிருக்கிறத அவருமே நோட் பண்றாரு. ஆக்சுவலா இவருமே சின்ன வயசுல அந்த குட்டி பையனை மாதிரி தான் இருந்திருப்பாரு. அதனாலேயே அந்த பையனை பார்த்து இவருமே ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா அவர் அந்த பையனோட வீட்டுக்கா போயிட்டு அந்த பையனுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குதா சொல்லி கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவங்களுமே ரொம்ப நல்லா டிராயிங் வரைவான் சொல்றாங்க. இவருமே இல்ல நான் கிளாஸ்ல வரைய சொன்னப்ப அவன் எதுவுமே வரையாம அமைதியா உட்காந்துட்டு இருந்ததா சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மாவுமே அவன் வரைஞ்சதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இவருமே அந்த குட்டி பையன் வரைஞ்சதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இவருமே அந்த பையனுக்கு எப்படியாவது புரியுற மாதிரி கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு.